அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 18ஆம் நாள் பங்குனி 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சர்வ அமாவாசையானது வருதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அதாவது அதிக சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாள் ரொம்பவே முக்கியமான அமாவாசை நாளாக வருகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தனி சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியமான அமாவாசை தினமாக இந்த நாளை நம்ம சொல்லலாம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்குமே அதிக சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாம் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக அதன் மூலம் இரட்டிப்பு பலன் கூட கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாற்றங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நடக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பங்குனி அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் ரீதியான கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையலாம். பணத்திற்கான கஷ்டங்கள் அனைத்துமே தீங்கு நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை பங்குனி அமாவாசை நாள் என்று நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக இதன் மூலம் இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக ஏற்ற நாளாக கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னோருடைய ஆசீர்வாதத்தோடு இரட்டிப்பு பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துடைய பேராற்றல் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை நீங்கள் செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக சொல்வது இந்த செல்வ வள பரிகாரத்தை சொல்லலாம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் கண்டிப்பாக அவசியம். மகாலட்சுமியுடைய தாயாருடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை நம்மளால செய்ய முடியுங்க. மகாலட்சுமி தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானின் சகோதரியாக கருதப்படுகிறார். சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் நல்ல மாற்றங்கள் உண்டாகலாம். அதுபோல அமாவாசை நாட்களிலுமே இந்த பரிகாரத்தை நாம செய்யும் பொழுது நிச்சயமா மகாலட்சுமியை முதலில் வழிபாடு செய்வது முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பல ஆலயங்களில் அமாவாசை தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் சிறப்பு பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றளவுமே மகாலட்சுமியை வழிபாடு செய்வார்களா, அதாவது அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறையில் செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அவர்கள் இன்றளவும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக இந்த பங்குனி அமாவாசையில் மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகுங்க. ஸோ மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு இந்த பரிகாரத்திற்கு முக்கியமாக 3 பொருட்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த 3 பொருட்களும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களாக இருக்கணுங்க. பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்து இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருள் கிடைக்குங்க. அதனால தான் இந்த பங்குனி அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலுமே இந்த 3 பொருட்களையும் நம்ம ஒன்று சேர வைத்து மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் சிறிய துண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் மகாலட்சுமியின் தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ ஒரு அகல் விளக்கிலோ இந்த 3 பொருளையும் நம்ம போட்டு வைக்கணுங்க. எந்த ஒரு துணியிலும் கட்டி வைக்கவே கூடாதுங்க. அமாவாசை நாள் முழுவதுமே இந்த பொருள் அப்படியே மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக இருக்கணும். மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வைக்கலாம். பர்சில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நிச்சயமாக வைக்கலாம்.
மூட்டையாக கட்டவே கூடாதுங்க. பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் கரைந்துவிடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க. இதனை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் ஏலக்காய், கிராம்பை சாம்பிராணி தூபம் நீங்க போடும்போது அதுல போட்டு நீங்க காட்டி விடலாம். இப்படி ஒவ்வொரு அமாவாசை நாளிலுமே நீங்க இந்த மாதிரி முறையில மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் கண்டிப்பா உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ மறக்காம மகரம் ராசி நேயர்கள் இந்த பரிகாரங்களை பங்குனி அமாவாசை நாளில் செய்திடுங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் மகர ராசி நேயர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம இப்போ பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது சனியை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகலாம். உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுடைய நன்மதிப்பை இந்த காலகட்டங்களில் நீங்க உயர்த்தி கொள்ளலாம். அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்புகள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். அது போலவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியவர்களுக்கு நீங்க மனம் வந்து உதவக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமையலாம். உங்களை விட்டு எதிரிகள் விலகலாம். புதிய உறவுகள் அதிகரிக்கும். அதே போலவே தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது போட்டியாளர்களின் தடைகற்களை கடக்க சற்று போராட வேண்டிய சூழல் உருவாகலாம். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை நீங்க நிச்சயமா தவிர்க்கலாம். பண விஷயத்திலும் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுகத்தை மறந்து கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக அமையலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு விரும்பிய பணி உங்களுக்கு உயர்வுக்கு கிடைக்கலாம். அதாவது நீங்க விரும்பிய பணி மூலம் நல்ல உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஊதியம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை கொடுக்கலாம். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பங்களும் இந்த காலகட்டங்களில் மறியலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றத்தில் பொழிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறைந்து நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவு கிடைக்கலாம். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாரபட்சமாக நடந்து கொள்ளலாம். இதனால கோபப்படாமல் விவேகத்துடன் விட்டு கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை நீங்க வெற்றியாக மாற்றிக்கொள்ளலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியலாம். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரலாங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே உருவாகலாம். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையலாம். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது முக்கியம். அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கலாம். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றல் உருவாகலாம். தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறலாங்க. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகலாம். இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்திருப்போம். அது போலவே இந்த நேரத்தில் மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். தினமும் நெய் அபிஷேகம் செய்து ஐயப்ப பகவானை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். ஐயப்பனை இந்த காலகட்டங்களில் நீங்க வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நிச்சயமா அகன்றுவிடும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களையும் நிச்சயமா நீங்க செய்யலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேயர்களுக்கு சர்வ அமாவாசையினுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே போலவே செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன மாதிரி பரிகாரங்களை எந்த மாதிரி முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்ற தகவலையும் நாம் இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.